தற்போது ஒரு அண்மை செய்தி. பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பகுதி நேர ஆசிரியர்கள் 12வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பகுதி நேர ஆசிரியர்கள் 12வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயலானி. ஜெயலானி, தற்போது பகுதி நேர ஆசிரியர்களின் போராட்டம் 12வது நாளாக தொடர்ந்து நீடித்து வருகிறது. இது குறித்தான கூடுதல் விவரம். ஸ்ரீதர், பகுதி நேர ஆசிரியர்கள் கடந்த 8ஆம் தேதி தொடங்கி தொடர்ச்சியாக போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள். இவர்களது கோரிக்கை என்பது பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். குறிப்பாக 12,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கடந்த 2012ஆம் ஆண்டு முதலாக தொடர்ச்சியாக பகுதி நேர ஆசிரியர்களாக பணியாற்றி வருகிறார்கள். இந்த நிலையில் இவர்களுக்கு கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தல் வாக்குறுதியில் 181இல் பணி நிரந்தரம் செய்வதாக திமுக அரசு வாக்குறுதி என்பதனை அளித்திருந்தது. ஆனால் தற்போது ஆட்சி பொறுப்புக்கு வந்ததற்கு பிறகாக 4 ஆண்டுகள் கடந்தும் கூட தற்போது வரை அவர்களது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் காலம் தாழ்த்தி வருகிறது. இதன் தொடர்ச்சியாக பல கட்ட போராட்டங்களை இதற்கு முன்பாக பகுதி நேர ஆசிரியர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த 2022ஆம் ஆண்டு டிபிஏ வளாகத்தில் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். தொடர்ந்து காத்திருப்பு போராட்டத்தை முன்னெடுத்த நிலையில் அவர்களுக்கு தற்காலிகமாக 2,500 ரூபாய் 7,000 ரூபாய் உயர்த்தி வழங்குவதாக தெரிவித்தார்கள். அன்றைய தினமே பணி நிரந்தரம் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதாக தெரிவித்தார்கள். ஆனாலும் கூட தற்போது வரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் கடந்த 12 நாட்களாக தொடர்ந்து அவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். இன்றைய தினம் 12வது நாளாக சுமார் 6,000க்கும் மேற்பட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் இன்றைய தினம் எழும்பூர் பகுதியில் பேரணியாக தற்போது போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். தற்போது ஆசிரியர் ஒருவர் இருக்கிறார், அவரிடத்துல கேட்கலாம். சார் வணக்கம் சார், எத்தனை ஆண்டுகளா பகுதி நேர ஆசிரியர்களாக பணியாற்றி வர்றீங்க? இப்ப தேர்தல் வாக்குறுதியில கொடுத்ததை நிறைவேற்றினாங்களா? என்ன கோரிக்கை முன்னெடுத்து போராட்டத்தை இப்போ நாங்கள் 14 வருஷமா இந்த பகுதி நேர ஆசிரியராக பணியாற்றி வந்துருக்கோம். இவர் சொன்னது என்னது, தேர்தல் அறிக்கையில 181 படி பணி நிரந்தரம் செய்யறேன்னு சொல்லி இவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அப்படி கொடுக்கும்போது அந்த வாக்குறுதியை என்ன பண்றாரு அப்படின்னா தள்ளி வைக்கிறாரு. ஏன்னா கேட்டோம்னாலும் எத்தனை போராட்டங்கள் நடத்தணும், அத்தனை போராட்டங்களிலும் யாருமே எங்களுக்கு கேட்கவும் இல்லை. நானும் ஒரு மாற்றுத்திறனாளி ஆசிரியர் தான். நானும் அனைத்து போராட்டங்களிலும் நான் பங்கேற்று இருக்கிறேன். ரொம்ப கஷ்டமா இருக்குது. எல்லா போராட்டத்திலையும் காட்டும்போது யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, யாருமே வரல கிட்ட. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு 12வது நாளாக தொடர்ந்து போராட்டம் நடந்துட்டு இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா ஒரு 7,000 ஆசிரியர்கள் இங்க வந்திருக்கிறாங்க பேரணியில. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆனா இது பணி நிரந்தரம் கண்டிப்பா செய்யணும். இவர் தேர்தல் வாக்குறுதியில 181 கொடுத்ததுனாலதான் நான் எங்க கிராமத்தை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட ஓட்டு கிட்டத்தட்ட ஒரு 200 ஓட்டுக்கு மேல நான் வாங்கி கொடுத்தேன் சார். 200 ஓட்டுக்கு மேல திமுக வாங்கி கொடுத்தேன். ஆனா வேற ஒரு கட்சியில இருந்தவங்க, ஆனா அவங்களையும் என்ன பண்ணாங்க அப்படின்னா நான் மாத்தி விட்டு ஓட்டு போட வச்சேன். எதுக்கு ஓட்டு போட வச்சேன்? இந்த 181 நிறைவேற்றுவாருன்னு நினைச்சேன். அது நிறைவேற்றுவாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் நாங்க பண்ணது. ஆனா கடைசியில எதையுமே பண்ண முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்படிப்பட்ட பேரணியில நடந்துகிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வராம சார். ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். மேம்பாலம் ஏறி இறங்கி எவ்வளவு கஷ்டப்பட்டு எனக்கு தான் சார் தெரியும். ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் சார். கொசுக்கடியில படுத்துக்கிறது, மண்டபத்தில் திடீர்னு பஸ்ல நடக்க முடியாது சார். ரொம்ப சிரமப்படுத்த 12 நாட்களாக இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கீங்க. இப்ப அதிகாரிகள் என்ன சொல்றாங்க? பேச்சுவார்த்தை கழிச்சாங்க, என்ன சொல்றாங்க? எதுவுமே அழைக்கல சார், யாருமே கூப்பிடல. நடந்த 2வது நாள்ல கூப்பிட்டாங்க. அவங்க கூப்பிட்டு வச்சு பணி நிரந்தரம் செய்ய முடியாதுன்னு சொல்றாங்க. அப்படியே சொல்றாங்க. ஒரு எதுவுமே மதிக்கல சார், எங்களை மதிக்கவே இல்லை சார். அடுத்த கட்ட நடவடிக்கை போராட்டம் தொடரும் சார். நேரடியாக கேட்டோம். அதாவது பகுதி நேர ஆசிரியர்களாக மாற்றுத்திறனாளிகள் ஆசிரியர்கள் தொடங்கி பல்வேறு ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு வருகிறார்கள். நேற்றைய தினமும் கூட ஒரு மாற்றுத்திறனாளி ஆசிரியர் வளைகாப்பு என்பது இந்த கைது செய்யப்பட்டு இருக்கக்கூடிய அந்த மண்டபத்திலே நடந்த காட்சி என்பது காணப்பட்டது. அந்த ஆசிரியரும் கூட இன்றைய தினம் நடைபெறக்கூடிய இந்த பேரணி போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். நம்மால் காட்சிகளில் பார்க்க முடியும். சுமார் 6,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். இவர்களது கோரிக்கை என்பது பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கை அவர்களது பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. இந்த கோரிக்கையை திமுக அரசு தேர்தல் நேரத்தில் வாக்குறுதியாக அளித்திருக்கிறது. வாக்குறுதியாக அளித்த ஒரு கோரிக்கை ஏன் தற்போது வரை நிறைவேற்றவில்லை என்பதை தொடர்ச்சியாக கேட்டு இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். நம்மால் பார்க்க முடிகிறது. சாலைகளில் எங்கு திரும்பினாலும்
தொடர்ச்சியாக ஆசிரியர்களே தென்படுகிறார்கள். ஏனென்றால் சுமார் எழும்பூரில் இருக்கக்கூடிய இந்த சித்ரா திரையரங்கில் தொடங்கி ஆர்ஆர் ஸ்டேடியம் வரை தொடர்ச்சியாக பேரணியாக நடந்து சென்று இன்றைய தினம் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். இதற்கு முன்னாக கடந்த 10 நாட்களில் சாலை மறியல் போராட்டம், காத்திருப்பு போராட்டம், தர்ணா போராட்டம் என பல கட்ட போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள். ஆனால் 12 நாட்களாக போராட்டத்தை முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த ஆசிரியர்களை பள்ளிக்கல்வித்துறை சார்பில் அழைத்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடவில்லை. இதனால் கடுமையான வருத்தத்திற்கு உள்ளாகி இருப்பதாகவும் தொடர்ந்து அவர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள். இந்த கோரிக்கை அவர்களது பிரதான கோரிக்கை என்பது பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். பணி நிரந்தரம் செய்யாத காரணத்தினாலே தற்போது இந்த ஆசிரியர்கள் கடும் இன்னல்களை சந்திக்க நேரிடுவதாகவும் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டினை முன்வைத்து வருகிறார்கள். ஜெயலானி, திமுக 2021 தன்னுடைய தேர்தல் வாக்குறுதி 181 பகுதி நேர ஆசிரியர்கள் அனைவரும் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் தற்போது பகுதி நேர ஆசிரியர்கள் 12வது நாளாக தங்களை பணி நிரந்தரம் செய்யவில்லை என்று போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அரசு தரப்பிலிருந்து என்ன சொல்லப்படுகிறது? அரசு இவர்களுக்கு என்ன மாதிரியான கோரிக்கைகளை வழங்கியிருக்கிறார்கள்? என்ன மாதிரியான வாக்குறுதிகளை அவர்கள் அளித்திருக்கிறார்கள்? நிச்சயமாக, அதாவது 12 நாட்களாக போராட்டத்தை முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த ஆசிரியர்களை போராட்டத்தை தொடங்கிய 2வது நாள் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் அழைத்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அப்போதும் கூட வழக்கமாக தெரிவிக்கக்கூடிய பதில் போன்று நீங்கள் செல்லுங்கள், நாங்கள் நிச்சயமாக செய்து தருகிறோம், நிச்சயமாக செய்து தருகிறோம் என்பது மட்டுமே பள்ளிக்கல்வித்துறையுடைய வாக்காக இருக்கிறது, அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. ஆனால் அதிகாரப்பூர்வமாக இவர்களது கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்பதாக எந்த ஒரு அனுமானமும் எந்த ஒரு உறுதியும் வழங்காத காரணத்தினால் தொடர்ச்சியாக போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். நம்ம அந்த காட்சிகளும் நமக்கு அது உறுதிப்படுத்தும் விதமாகவே அமைந்திருக்கிறது. மாற்றுத்திறனாளி ஆசிரியர்கள் தொடங்கி சென்னை வயது மூப்பு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் என பல ஆசிரியர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். தொடர்ச்சியாக பார்க்க முடியுது, கையில் பதாகைகள் எழுந்திருக்கிறார்கள். தேர்தல் அறிக்கை 181 நிறைவேற்று, இதுவே இவர்களது பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த திமுக அரசின் தேர்தல் அறிக்கை 181 என்பது இவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பது. தொடர்ச்சியாக தற்போது ஆசிரியர் மாற்றுத்திறனாளி ஆசிரியர் ஒருவர் இருக்கிறார், அவரிடத்தில் கேட்கலாம். வணக்கம்மா, சொல்லுங்க, எத்தனை நாளா பகுதி நேர ஆசிரியர்களா பணியாற்றிட்டு வர்றீங்க? உங்களோட கோரிக்கை நிறைவேற்றுறதுக்கு அரசு என்ன சொல்லுது? வணக்கம் சார். நாங்கள் 2011 இன்டர்வியூ வச்சாங்க. 2012 மார்ச்சில் எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. எல்லாருமே ரொம்ப நம்பிக்கையோடு சேர்ந்தோம். நாங்கள் இந்த இதில் கண்டிப்பாக இந்த பணியில் சேர்ந்தால் எங்களுக்கு எதிர்காலத்தில் பணி நிரந்தரம் கிடைக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே நம்ம திமுக அரசும் 2 முறை எங்களுக்கு தேர்தல் வாக்குறுதி சொன்னாங்க. 181 இந்த இதுக்கு முன்னாடி ஆட்சிக்கு வரும்போது 181 தேர்தல் வாக்குறுதியில் நாங்கள் உங்களை கண்டிப்பாக பணி நிரந்தரம் செய்கிறோன்னு சொன்னாங்க. நாங்கள் அதனால ரொம்ப நம்பிக்கையாக இருந்தோம். 4 வருஷமாக காத்திருந்தோம், அரசு இப்போ எங்களை நிரந்தரம் பண்ணுவாங்க, இதோ அரசாணை எங்களுக்கு இப்போ கிடச்சிருன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக நாங்கள் போராட்டிட்டு இருந்தோம். ஒவ்வொரு தாட்டியும் அரசு இந்த முறை பண்ணிடும், அடுத்த முறை பண்ணிடுன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான முயற்சிகள் அரசுக்கு நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனாலும் அவங்க பணி சுமை, நிதி சுமை அப்படின்னு சொல்லிட்டு நிதி சுமை இருக்கு, நிதி சுமை தீர்ந்ததுன்னு சொல்லிட்டு நிதி சுமை காரணமாக காலம் தாழ்த்திட்டு வராங்க. இது 12,500 ரூபாயை வச்சுட்டு ஒரு குடும்பம் எப்படிங்க சார் நடத்துவாங்க? ஒரு வீட்டு வாடகை தர முடியுமா? குழந்தைங்களை படிக்க வைக்க முடியுமா? மருத்துவ செலவு பார்க்க முடியுமா? என்ன இந்த செலவு வச்சுட்டு ஒரு சாதாரணமாக தமிழ்நாட்டில் எப்படி குடும்பம் நடத்த முடியும்? மே மாதத்துல சம்பளம் இல்லை, அதை வச்சு வீட்டு வாடகை தரவங்க எங்களால் சம்பளம் இல்லை, வாடகை தர முடியலன்னு சொல்ல முடியுமா? வேறு வேலைக்கும் போக முடியுமா? 3 நாள் நாங்கள் இங்கே வரோம், வேற 3 நாள் வேற வேலை யார் தருவாங்க? வந்தா முழு நாள் எல்லா நாளும் வாங்கன்னு சொல்லுவாங்க, பாதி நாள் வர முடியுமா? எல்லாத்தோட வாழ்க்கையுமே பாத்தீங்கன்னா கடன் சுமையில ரொம்ப அழுத்தத்துல நிறைய ஆசிரியர்கள் இதனால மன அழுத்தத்துல சூசைட் பண்ணிட்டாங்க. இன்னும் இருக்கிறவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப இப்ப ஏன் நாங்க 12,000 பேர் வேலைக்கு வரோம், இந்த கூட்டமே பாத்தீங்கன்னா கம்மியா வருது. ஏன்னா இந்த கூட்டத்துக்கும் கூட அவங்களால கலந்துக்கிறதுக்கு பணம் இல்லை, அவங்க கிட்ட பஸ் பிடிச்சி ட்ரெயின் பிடிச்சி எப்படி வருவாங்க? அதுக்கு ஒரு செலவு வேணும் இல்லையா? நாங்க இங்க தங்கணும், போக்குவரத்து செலவு எல்லாமே பார்க்கணும், அதுக்கு பணம் இல்லை. பணம் மட்டும் இருந்துச்சுன்னா இன்னும் இதை விட அதிகமா கூட்டம் கூடி இருக்கும் சார். எங்களுடைய கோரிக்கை பாத்தீங்கன்னா 181 அரசு நிறைவேற்றணும் இப்பவும் நாங்க நம்புறோம். கண்டிப்பா பணி நிரந்தரம் 12,000 எங்க 17 ஆசிரியர்களை பணி நிரந்தரம் பண்ணணும் நாங்க நம்பிக்கை வைக்கிறோம். ஐயா 4 வருஷம் காலம் தாழ்த்தினாலும் இனிமேலாவது காலம் தாழ்த்தாம எங்க கோரிக்கையை இன்னைக்கே நிறைவேற்றி தரணும். நீங்க சொல்லுங்க சார், இப்ப 181 நிறைவேற்றாதது எந்த அளவுக்கு வருத்தத்தை ஏற்படுத்துது சார்?
சார் நாங்கள் வந்து பல முறை நம்பி வந்து இந்த போராட்டத்துக்கு வந்திருக்கோம். இப்போ வந்து என்னன்னா எங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் ஒவ்வொரு கல்வி மானிய கோரிக்கையிலையும் எங்களுக்கு எந்த நடந்துரும்னு சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு சொல்லவே இல்லை, எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றி தரவே இல்லை. அதனால வந்து இது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம். நாங்கள் இந்த போராட்டத்துக்கு 8ஆம் தேதி வரும்பொழுது என்ன முழக்கத்தோட வந்தோம் அப்படின்னா, எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை முடிவு தெரியாமல் வீடு திரும்ப மாட்டோம்ங்கிற எண்ணிக்கையெல்லாம் வந்தோம். அதே போல் இன்னைக்கு தொடர்ந்து 12வது நாளாக இந்த போராட்டத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து இது வரைக்கும் எங்களை எந்த ஒரு அதிகாரியோ அமைச்சரோ கல்வித்துறை அதிகாரிகளோ அழைத்து பேசல. 2வது நாள் கூப்பிட்டு பேசினாங்க. அது எப்படி சொன்னாங்க அப்படின்னா வந்து உங்களுக்கான இது வந்து செய்ய முடியாது அப்படின்னு அதிகாரி மட்டத்தில் சொல்லிட்டாங்க. இது எங்களுக்கு எப்படி ஒரு ஏமாற்றமா இருக்குன்னா, அமைச்சர் ஒரு முடிவுலையும் அதிகாரிகள் ஒரு முடிவுலையும் அரசு ஒரு முடிவுலையும் இருக்கு. இது வந்து ஒன்றுக்கு பின் முரணான இருக்கிறதுனால நாங்கள் வந்து மிகுந்த ஏமாற்றத்துக்கு உள்ளாகி இந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்கோம். எங்களுக்கு வேற வழியே இல்லை. எங்களோட வாழ்வாதார கோரிக்கை பணி நிரந்தரம் மட்டும்தான். கூடிய விரைவில் எங்களுக்கு வந்து இந்த அரசாணை வெளியிட்டா மட்டும்தான் நாங்கள் சென்னை விட்டு போவோங்கிற ஒரு இதோட வந்திருக்கோம். நேரடியாகவே கேட்டோம். அதாவது ஆசிரியர்கள் இந்த 12,500 ரூபாயை வைத்து எப்படி வாழ்வாதாரத்தை நகர்த்த முடியும்? 12,500 ரூபாயை வைத்துக்கொண்டு 3 நாட்கள் வேலை, மற்ற நாட்களில் வேலை இல்லை என்பதாக இருந்து வருவதால் தங்களது இயல்பு வாழ்க்கையை கூட மேற்கொள்ள முடியாமல் சிரமங்களை சந்தித்து வருகிறோம். குறிப்பாக இந்த போராட்டத்தை முன்னெடுத்ததற்கான நோக்கம் திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியை அளித்த 181 நிறைவேற்ற வேண்டும். அதாவது பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். இதுவே இவர்களது பிரதான கோரிக்கையாக இருந்து வருகிறது. தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர் கலந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். கலந்து கொள்ளாமல் இருப்பதற்கான காரணம் அவர்களிடத்தில் பொருளாதார நெருக்கடி. அதாவது இந்த போராட்டத்திற்கு வருவதற்கான பொருளாதாரம் கூட அவர்களிடத்தில் இல்லாத சூழல் என்பதில் வருது. அந்த அளவிற்காக பொருளாதார ரீதியாக ஆசிரியர்கள் கடும் துயரங்களை சந்தித்து வருகிறார்கள். எனவே அவர்களது கோரிக்கை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்பது இவர் பகுதி நேர ஆசிரியர்களின் பிரதான கோரிக்கையாக இருந்து வருகிறது. பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம் குறித்து களத்திலிருந்து நேரடி தகவல்கள் வழங்கியமைக்கு நன்றி ஜெயலானி.